கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பலப்படுத்துகிற தேவன். இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டுமானாலும் எதை செய்ய வேண்டுமானாலும் நமக்கு பலன் தேவை. அதற்காக நாம் பல வழிகளிலே பிரயாசப்படுகிறோம், பல வகையான உணவுகளை உண்கிறோம். ஆனால் இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவரை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. எந்த ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் அனுபவமும் அவரிடத்தில் காணப்பட்டது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லாவற்றையும் நம்முடைய சொந்த பலத்திலோ நாம் எதையும் சாதித்து விட முடியாது, செய்துவிட முடியாது. தேவனுடைய பலன் நமக்கு தேவை. இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக சவால்கள் உண்டு. அவை எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாகவே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலன் நமக்கு தேவை. நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். அப்படி தேவன் நம்மை பலப்படுத்தும் பொழுது நாம் எல்லாவற்றையும் செய்ய நம்மாலே முடியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல நாமும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய ஜனமாகிய நமக்கு பலன் தருவார். பொதுவாக பலன் வேண்டுமென்றால் நாம் உலக பிரகாரமாக பல நல்ல சத்தான சாப்பாடு அல்லது நல்ல அதற்கேற்ற மருந்துகள் அப்படியாக நாம் எடுத்தாலும் நாம் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. ஆனால் நாம் பலப்படுவதற்கு நாம் தேவனிடத்தில் வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் நம்மை பலப்படுத்தும் பொழுதுதான் நாம் எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், புது பலன் அடைவோம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் அடைவோம், எல்லாவற்றையும் செய்வோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்திலும் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தபடியால் நன்றி. கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கினபடியால் நன்றி. இந்த புதிய மாதத்திலும் புது பலனை தந்து பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரை போல கர்த்தர் எங்களை பலப்படுத்தினதனால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்ல அதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.